ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிசோட் 2 மூணார் விளாக். வீடியோ ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்து ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிஸ்ட்டு சூப்பராக இறங்குது, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல ஏற்றமும் கூட அதுதான் ஓட்டுதா. நம்ம இப்போ மூணார் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே மெயினில் மூணார் போய் ரீச் ஆகிட்டு ரூம் தேடுறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்தது. ரூமே கிடைக்கல. கம்மி பட்ஜெட்டில் நல்ல ரூமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய தேடணும், ரூம் கிடைக்கல. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நாங்கள் மூணார் வந்துட்டோம். இங்கே தான் சுருளி வந்து மைனா தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தார். ஒருத்தன் வரைக்கிறான் சொல்கிறாங்க. இல்லை, உண்மை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் தேடிட்டு இருக்கோம். ரூம் வந்து கிடைக்கவே இல்லை. ரூம் வந்து 2800ங்கிறானுங்க, 2500ங்கிறானுங்க, 1000 ருபீஸ் சொல்கிறானுங்க. அந்த 1000லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை, கேவலமாக இருக்குது. 1500 ரூம் கட்டுறாரு. ஏதோ என்ன சொல்கிறது, கேவலமாக இருக்குது. கட்டுனா அப்படி தூசி எடு கிளம்ப முடியாது. அந்த மாதிரி 1500 அதான் செட் ஆகுமா? அது என் தலைவன் ஹைஜீனாக வளர்ந்தான், நல்லா செட் ஆகுமா அந்த ரூமு? ஏண்டா என் வாயில போதுறாது புகை, நம்ம நவுந்து போவா. இந்த புகை வருது, அந்த புகை வருது, ரெண்டுமே வருது. அதனால் ரூம் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நல்ல ரூமுக்காக பார்த்துட்டு இருக்கோம். கிடச்சிருமா? கிடச்சிரும். எதிர்பார்த்தது கிடைக்கல, ரூம் மாதம் கிடைக்குதான்னு பார்ப்போம். எதிர்பார்த்ததா? இன்னைக்கு இங்கே குட் ஃப்ரைடேவா, அதனால் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது கிடைக்கல. அது நம்ம காரைக்காலை சீப்பாக கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. காரைக்கால் ஆனால் இவன் காரைக்காலை வாங்கிக்கிறேன், இந்த ப்ராப்ளம். நாங்கள் சொல்கிறது வந்து பெட்ரோல், வேறு எதுவும் கிடையாது. பெட்ரோல் அண்ட் டீசல். எங்கள் வண்டி பெட்ரோல் வண்டியில் என்னாச்சு? எங்கள் வண்டி பெட்ரோல் வண்டி பாருங்க. எங்கள் வண்டி இதில் தான் வந்தோம். அதுதான் சொன்னோம், பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்நாடு கம்பேர் பண்ணக்குள்ள பெட்ரோல் டீசல் ரேட்டு வந்து ரொம்ப 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 கம்மி. ஆமாம், அதனால தான் நாங்கள் காரைக்கால் சொன்னோம். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க? ஓகே. இன்னும் திடீர்னு ஒரு கேங்கு போச்சு. சரி, ஓகே, என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரூம் ஃபைனலாக கிடச்சிருச்சு 2500 பட்ஜெட்டில். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு குரூப் ஒர்க்கேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பர்மனெண்ட் ரூம் அந்த ரூம் தான் சொன்னாங்க. ஸோ இனிஷியல் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம அதை டீட்டெயிலாக நம்ம விளாக் பண்ணலை. இப்போ நம்ம ஒரு கைடை புக் பண்ணி ஃபஸ்ட்டு வியூ நோக்கி நம்ம வந்திருக்கோம். இனிமேல் வியூ பாயிண்ட்ஸ் நிறையா பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். வியூ தெரியுதா இல்லையா? நிறைய வியூ தெரியுது எனக்கு. வீடியோ ஓடிச்சு. வீடியோ தானே. ஐயோ, மேலே நிற்கிறதா? எவ்வளோ ரிஸ்க் வேணா, நான் வரலடா. ஃப்ரெண்ட்ஸ், இது 90 கிலோமீட்டர் தெரிகிற வியூ பாயிண்டா பின்னாடி தெரிகிறது.
நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. பட் இங்கே எது கீழே விழுந்தால் ஒன்றும் தேராது போல். காரில் ரொம்ப டைட்டாக இடம் பத்தலை, யாராவது ஒரு ஆள் தள்ளி விடலான்னு பார்க்குறேன். ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்களா? இடுக்கி க்ரீன் வேல்யூ, இடுக்கி டேமோட பேக் சைட் வியூ. வாகமான்லையும் பார்த்தா இடுக்கி டேம் வியூ தெரியுது. அங்கே ஒரு ரூம் இருக்குது, ஒரு நாளைக்கு கம்மியான ரேட்டு தான், 1 லட்சம் ரூபா. அப்பா அப்படி என்ன இருக்குது இதில்? என்ன இருக்குது அப்படி இதில்? உள்ள கிளாஸு ரூம் வந்து அப்படி சேக் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் ஸ்விம்மிங் பூலு. இங்கே கீழே மேலேருந்து கீழே போகிறதுக்கு உங்களுக்கு பைக் விட்டுருவாங்க, பேட்டரி பைக்கு. 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. நீங்கள் என்ன சொல்லுங்க அப்பா சாப்பாடு. இதுதான் வந்து மூணாரோட செகண்ட் வியூ பாயிண்ட். இடுக்கி டேமோட பேக் சைட் வியூ ஒன்று தெரியுது. அப்புறம் இங்கே க்ரீன் வேல்யூ நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம், இந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு அங்கே தான் இருக்குது. இது நல்ல வியூ தான், ஆனால் கொஞ்சம் கீழே இருக்குது. அதிலே ஸ்விம்மிங் பூலாக இருக்குது. நம்ம அதை புக் பண்ணிட்டா கூட ஃப்ரீயாக ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஓகே, மெயினில் வந்து நம்ம புக் பண்ணிடுவோம். கொஞ்சம் நைட்டில் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன் நைட்டில் பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்குறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நல்லாயிருக்கும். சரி ஓகே, தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்ட் பாயிண்ட் வியூ பார்க்க போகணும். செல்ஃபியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேரளா மூணார் வந்து சைட் செட்டிங்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து கேரளா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஜீப்புக்கு ஒரு ஆளுக்கு 100 ருபீஸு டோக்கன் எடுக்கிற வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜீப்பில் எங்களை அழைச்சிட்டு போவாங்க. அங்கே ஆயுர்வேதிக் ஐட்டம், சாக்லேட்டு, சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்கும், மசாலா ஐட்டம் அதெல்லாம் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கே தெரியாது, தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட வியூஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நேற்று நடந்த சம்பவத்தில் இந்த குரூப்பில் தூங்குனது யாருன்னா இவர் தான். ஆனால் இவர் தான் உடம்பு டயர்டாக இருக்கும், தூங்கவே இல்லையா, கை காலெலாம் வலிக்கலையா. ஆனால் இங்கே 3 ஜீவன் நாங்கள் தூங்கவே இல்லைங்க. அப்படி நாங்கள் ரெடியாக இருக்கோம். தூங்குற ஜீவன் உடம்பு இல்லை, கை கால் வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் தூங்காததுக்கு சாட்சி நாங்கள் போட்டிருக்க கண்ணாடி தான். நாங்கள் 3 பேருமே கண்ணாடி போட்டுருவோம். வாங்க, ஏதோ தேயிலை தோட்டத்தை கழிச்சிட்டு போகிறாங்கன்னா இதான் வெத்தலை, இதான் கிராம்புன்னு சொல்ல போகிறாங்கன்னா அது ஆல்ரெடி நமக்கு தெரியுதா, தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச சொல்ல போய் மருத்துவத்தில் சொல்ல போகிறாங்கன்னா அது சாப்பிட்டா நல்லது. ப்ரோ, ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டோம். எங்கேயோ கீழே போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. கண்ணை மூடி கண்ணு தோந்தீங்கன்னா வந்து அதுக்கு நடந்து போயிருந்தா 100 ரூபா மிச்சமாக இருக்கும். என்ன பண்ணுறது, உள்ள என்ட்ரியே 100 ரூபா பாஸ். அதுக்கு தான் பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு நல்லது பண்ணுது. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கேரளா. டூரிசத்தை டெவலப் பண்ணி கமர்ஷியல் இம்ப்ரூவ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. குணா குகைக்கு 5 ரூபா கேட்குறாங்களேன்னு வருத்தப்படுறீங்க. ரேட்டுங்க கவர்மெண்ட் கிடையாது. இதான் இல்லை, இது ப்ரைவேட்டாக இருந்தாலும் ஒரு அமௌண்ட் போகும் இல்லையா, கமிஷன். குணாகோகைக்கு வந்து 5 ரூபா கேட்குறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோயில் 500 ரூபா கொடுத்துட்டு போவீங்க. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். ரைட்டிங் இறக்கத்தில் போயிட்டு இருக்கோம். அதான் இதில் வந்து தலைவர் நடந்து போகலாமான்னு கேட்டா. அப்படி இதில் நாங்கள் நடந்து போனால் என்ன ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நடந்து போனால் என்ன ஆகுது, அப்புறம் இப்போ கால் வலிக்கு கை வலிக்கு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நடந்து வந்தால் என்ன ஆகுது, எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஏற்கனவே எல்லாம் நடுங்கிட்டு இருக்கு, எல்லாமே சேர்த்து நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம்
என்னடா அது ஏதோ ஆஃப் ரைடிங் ரோடு இந்த எக்ஸிபிஷன்ல டூ வீலர்லாம் ஒரு குண்டான்ல வச்சு சுற்றுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்குது. இந்த டோர் வேற நாங்கள் லாக் பண்ணல, ஓப்பன்ல இருக்கு. சாரி ஃபார் தி ஆயுர்வேதா ஃபார்ம் வந்தோம், கேரளா ஃபார்ம் வந்தோம். உள்ள வந்து நிறைய மூலிகைகளை பற்றி இவ்வளோ சொன்னாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வாங்கி யூஸ் பண்ணால் தான் அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். யூஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்கூல் காலேஜஸ் சொல்லி தரணும் சொன்னாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அது வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாங்க அந்த ஃபார்முக்கு போயிட்டு ஒரே ஆள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அவங்க மம்மிக்காக. ஆனால் அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களோட ப்ராடக்டோட காஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் நான் எதுவும் வாங்கலை. ஆனால் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் காஸ்ட் ஹெவியாக இருக்கிறதுனால வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டூரே பட்ஜெட் டூரு, பட்ஜெட்டை போட்டு வந்தோம். என்னதுடா என்னோட அவ்வளோ பாவிகளா வீடியோவில் சொல்லாமா? தப்பு தானே? சரி சொல்லு. ஓஹோ, என்னது சே ஜெரி போடல முண்டவா, வாட்டர் ஆப்பிள் அது பேர். துவர்க்கும் அது சாப்பிட்டீங்கன்னா கூட நான் சாப்பிட்டு உனக்கு டம்மா கட்டுறேன். நம்ப மாட்டேறல. வாட்டர் ஆப்பிள் நண்பன் வாட்டர் ஆப்பிள் தரலாம். நீங்கள் போய் சொல்கிறீங்க. பிடிக்குதுடா. எடுத்து வரியா?